வேளச்சேரியில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற நேரத்தில் குறிப்பாக ராம்நகர், டான்சி நகர், ராம்நகரில் ஏஜிஎஸ் காலனி, சொக்கலிங்கம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கும். குறிப்பாக இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கும். அந்த அளவில் இன்று காலை கனமழை காரணமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததன் காரணமாக இடுப்பளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருந்தது. தற்போது வேளச்சேரியின் முக்கிய பகுதிகளில் இருந்து, அதாவது பெரிய பெரிய ராட்சச மோட்டார்கள் பொருத்தி இந்த நீரை உறிஞ்சும் பணி தொடர்ந்து 24 மணி நேரமாக நேற்று இரவு முதலே இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது 2 அடி அளவிற்கு மழை நீரானது அந்த தெருக்களில் தேங்கியிருந்த மழை நீரானது குறைந்து காணப்படுகிறது. தற்போது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரும் இன்று இரவு மழை பெய்யாத பட்சத்தில் அதுவும் விரைவாக வடிய வைக்கப்பட்டுவிடும் என்று மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எப்படி கடந்த காலங்களில் எல்லாம் மழை பெய்தால் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பை இந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கின்றனர். ஆனால் இந்த முறை மாநகராட்சி எடுத்த ஒரு நடவடிக்கையின் காரணமாக தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே வடிய வைக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.